வாழ்க வளமுடன். மனிதர்கள் என்ற இந்த பிறப்பு 6 அறிவை மையமாக கொண்டு பிறந்திருக்கு. இதில் மனிதன் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பரிமாணம் இருக்குல்ல, என்ன பரிமாணம்? கல்வி, வேலைவாய்ப்பு, பணம், வீடு, கல்யாணம், குழந்தை பிறப்பு, அதுங்களை வளர்க்குறது, சொத்து சேர்க்கறது, இதுபோல் பல்வேறு வகையான விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட பரிமாணம் இந்த உலகம் முழுவதாலும் பின்பற்றப்படுகிறது. இதில் எல்லோருமே இந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்கிறாங்க. எப்போதுமே இருக்க முடியுதான்னு கேட்டால் இல்லை. அது எவ்வளோ மேல்தட்டுனா பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, குடிசை வாசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, அப்படி தொடர்ந்து இருக்க முடியறதே இல்லை. ஏன்னா இந்த பரிமாணம், இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன் அப்படிப்பட்டது தான். இதை தாண்டி இந்த எல்லா மக்களும் போய்கொண்டிருக்கிற, அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிற அதை தாண்டி அல்லது அதை விடுத்து மனிதன் இன்னொரு பரிமாணத்தில் வாழ முடியும். இன்னொரு பரிமாணம் என்ன தெரியுமா? எப்போதுமே நிறைவாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, உணர்வு பூர்வமாக வாழுகிற ஒரு பரிமாணத்தில் வாழ முடியும். இப்போ ஏன் அப்படி வாழ முடியல அப்படின்னா, நண்பர்களே, ஒரு ரகசியம். எல்லா உயிரினங்களும், ஒவ்வொரு அறிவு உயிரினம் தாவரம், ஒவ்வொரு அறிவில் முழுசாக அதுக்கு இயற்கை வைத்திருக்கு. 4 அறிவு உயிரினத்தை 4 அறிவில் முழுசாக அதை உருவாக்கியிருக்கு. 4 அறிவு முழுசாக அந்த உயிரினத்துக்கு பயன்படும். ஆனால் 6வது அறிவாகிய மனிதன் 5 அறிவை தாண்டி 5.1 என்ற தன்மையில் விடப்பட்டான். அதுக்கு மேலே நீயே உன்னை கல்டிவேட் பண்ணிக்கலாம், நீயே உன்னை வளர்த்து கொள்ளலாம், நீயே உன்னை மலர்த்தி கொள்ளலாம், நீயே உன்னை நிகழ்த்தி கொள்ளலாம், நீயே உன்னை வாழ்வித்து கொள்ளலாம் என்கிற பரிணாமத்தில் இந்த டிசைன் உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த 5.5 அறிவுக்கு மேலே 5.1, 2, 3, 4, 5 இருக்குல்ல, இதற்குள்ளேயே சில பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. நிறைய அறிவியல் சார்ந்த நிறைய பொருட்கள்லாம் கிடைக்குது. செல்ஃபோன் கிடைக்குது, டிவி கிடைக்குது இல்லையா, நிறைய சட்டை கிடைக்குது, வீடு கிடைக்குது. இதற்குள்ளேயே நின்று 5.4, 5.5 தாண்டி போக மாட்டேங்க. அப்போ இன்னொரு பரிமாணம் என்பது நான் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் மனிதன் உண்மையான பரிமாணம். அதுதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவிலிருந்து அவன் இயங்கினால் அவனால் எப்போதுமே மகிழ்ச்சியாக, நிறைவாக, நிம்மதியாக, உற்சாகமாக, ஆனந்தமாக, கொண்டாட்டமாக வாழ்க்கை வாழ முடியும். அப்போ அதை புரிந்து கொள்கிற வித்தை இருக்குல்ல, அந்த வித்தை யோக வித்தை, தியான வித்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தியான வித்தைக்குள்ளே அவங்களை நீங்கள் புகுத்தி கொண்டுள்ளையானால் மனிதன் என்கிற அந்த உடல் மட்டுமல்ல, அதற்கேற்ப உணர்வையும் அறிவையும் நம்மளால் அடையாளம் கண்டு வாழ்க்கைக்கு பயன்படுத்தி வாழ்க்கை கொண்டாட்டம் வாழ முடியும். இதான் ரகசியம். தியானம் எல்லாவற்றுக்கும் வழி கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.